நம்ம ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபங்க்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மீவாக் இன்னைக்கு எடுத்தது தான். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock போல் கிளம்பி வந்து பூத்தட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தெருவுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேயே வந்து நிறைய தெரு இருக்குது. ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பூத்தட்டு எடுத்துகிட்டு போவாங்க கோவிலுக்கு. இது முன்னாடியே வந்து வரியெல்லாம் வசூலித்து பூ வந்து எல்லாருமே வந்து மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது வீட்லேருந்தும் வந்து நம்ம வீட்டில் பூத்திருக்க பூவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகலாம் தட்டில். தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பூ வீட்லேருந்தும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாருமே அங்கே வாங்கி வச்சுருந்த பூ எல்லாத்தையும் எல்லார் தட்டுலேயும் வந்து கரெக்டாக வந்து நிறந்து வச்சாங்க. பூவெல்லாம் எல்லாருக்கும் வச்சுட்டு அப்படியே வந்து அங்கேயே வந்து தானானே எல்லாம் கொட்டிட்டு இப்போ வந்து அப்படியே கோயிலுக்கு வந்து தெருவை சுற்றி எடுத்துக்கிட்டு போவோம். அப்படியே ஒரு இதுக்காக தெருவை சுற்றி நம்ம கோயில் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து போகணும். மாரியம்மன் கோயிலுக்கும் வந்து நேராக கோயிலுக்குள்ளே போகாமல் அங்கேயே வந்து சிவன் கோயில், பெருமான் கோயில் எல்லாம் இருக்குது பக்கத்துலேயே. அந்த கோயில் எல்லாத்தையும் ஒரு சுற்றிட்டு உள்ளே கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் நடக்கும். சாமியெல்லாம் கும்பிடலாம். எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்து கிளம்பி தெருவில் உள்ள எல்லாருமே வந்து சேர்ந்து நடந்து போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து புடவை கட்டி பூ வச்சு இந்த மாதிரி கையில் பூத்தட்டோடு போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே கோயிலுக்கு வந்து நடந்து வந்தாச்சு. இப்போ வந்து அப்படியே கோயிலை வந்து சுற்றி வந்து இப்போ உள்ள மாரியம்மன் கோயிலில் வந்து தட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தானானே கொட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தானனை கொட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கொண்டு போன தட்டு எல்லாத்தையும் வந்து அங்கே ஐயர் வந்து பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு. அது வந்து ஒவ்வொருத்தவங்களாக கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லா தட்டையும் வாங்கி வச்சு அந்த பூக்களை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு வந்து ஆரத்தியெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம தொண்ணூறுலாம் பூசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வந்து திரு எல்லாருமே சேர்ந்து பிரசாதம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே எல்லாருக்குமே கொடுத்து சாப்பிட்டோம். புளி சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விழாக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.